யமுனாஸின் கதையும் கற்பனையும் கதைக்கு போகலாம் வாங்க. அந்த காலை வழக்கம் போல ஆரம்பிக்கலாம். அவள் கண்ணாடி முன்னாடி நின்னபோது முகம்தான் முதல்ல அவளை கவலைப்படுத்திச்சு. ஒரு காலத்துல மெல்லிய ஷார்ப்பா இருந்த முகம் இப்ப ரவுண்டா கனமா தெரிந்தது. அவள் மெதுவா கன்னத்தை தொட்டு பார்த்தாள். இது நான் தானா? அந்த கேள்வி மனசுக்குள்ள சத்தமில்லாமே விழுந்தது. கண்ணாடியை விட்டு திரும்ப நினைத்தாள். ஆனா முடியல. ஏனென்னா அவளுக்கு தெரியும், ஓடிப்போனா உண்மை மாறாது. வெளியே போனாள். அந்த உலகம் அவளை காத்திருந்தது. முதல்ல சின்ன சிரிப்பு, அப்புறம் மெதுவான பார்வை, பின்னாடி பேசுற குரல்கள். அவளா இது? முன்னாடி ரொம்ப ஸ்லிமா இருந்தாலே இப்ப கவனமே இல்ல போல. அந்த வார்த்தைகள் நேரா அவளோட மனசுக்குள்ள குத்தினது. அவள் சிரிக்க முயற்சி பண்ணினாள். ஆனா சிரிப்பு கண்ணுக்குள்ள நிற்கல. வீட்டுக்கு வந்ததும் கதவை மூடிக்கிட்டு மௌனமா உட்கார்ந்தாள். இந்த மௌனம்தான் அவளை அதிகமா காயப்படுத்திச்சு. அவள் அழுதாள், சத்தமில்லாம், யாருக்கும் தெரியாம. தன்னோட கண்ணீரையே தன்னால துடைக்க முடியாம. என்னால என்ன தப்பாச்சு? எப்போ நான் இப்படி மாறினேன்? ஏன் எல்லாருக்கும் பேச தோணுது? அந்த இரவு தூக்கம் வரல. முன்னாடி இருந்த அவள் நினைவுகள் ஒவ்வொன்னா மனசுக்குள்ள வந்தது. சிரிப்பு, சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை. அந்த நான் எங்க போனேன்? அந்த கேள்வி மட்டும் மீண்டும் மீண்டும் வந்தது. அடுத்த நாள் அவள் வெளியே போகவே விரும்பல. ஆனா வாழ்க்கை நிக்காது. மீண்டும் அதே பார்வைகள், அதே கிண்டல்கள், அதே ஆலோசனைகள், யாரும் கேட்காத ஆலோசனைகள். இத பண்ணினா சரியாகும், அதை பண்ணினா ஒல்லியா போயிடுவ. யாருக்கும் தெரியல அவள் உடம்பை விட அவள் மனசுதான் அதிகமா வலிச்சிட்டு இருந்ததுன்னு. ஒரு நாள் அவள் தன்னோட அம்மாவை பார்த்தாள். அம்மா அவளை எதுவுமே சொல்லாம பார்த்தாங்க. அந்த பார்வையில கிண்டலும் இல்ல, தீர்ப்பும் இல்ல. அம்மா மெதுவா சொன்னாங்க, நீ மாறல, நீ கொஞ்சம் சோர்வா இருக்க, அதுதான் எல்லாம். அந்த ஒரு வரி அவளோட கண்களை நினைச்சது. அவள் அப்போதான் புரிஞ்சுக்கிட்டாள். மக்கள் பார்த்தது உடம்பு, ஆனா உண்மை சோர்ந்த மனசு. இந்த நாள் அவள் ஒரு முடிவு எடுத்தாள். அழுத்தம் இல்ல, அவசரம் இல்ல, ஆனா உறுதியோடு. மக்களுக்காக இல்ல, நான் என்னை மறுபடியும் உணர்வதற்காக. முதல்ல அவள் அவளோட மனசை கவனிச்சாள். சாப்பாடு மட்டும் இல்ல, தூக்கம், அமைதி, சுயமரியாதை. சில நாட்கள் ரொம்ப கஷ்டம், மாற்றமே தெரியாத மாதிரி தோணும். சில நாட்கள் கண்ணீர் தானா வரும். நான் அவள் நிற்கல. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு முடியலன்னாலும் நாளைக்கு முயற்சி பண்ணலாம்னு சொன்னாள். காலம் மெதுவா நகர்ந்தது. மாற்றம் மெதுவா வந்தது. ஆனா இந்த முறை முதல்ல மாறியது உடம்பு இல்ல, முதல்ல மாறியது அவளோட பார்வை. மக்கள் பேசினாலும் அவள் மனசு சாயல. கண்ணாடி முன்னாடி நின்ன போது பயம் இல்ல. ஒரு நாள் அவள் உணர்ந்தாள், அவள் திரும்பி வந்திருக்காள். முழுமையா இல்ல, பெர்ஃபெக்டா இல்ல, ஆனா உண்மையா. அவள் சிரித்தாள். இந்த முறை அது வெளிப்படையான சிரிப்பு. அவள் மனசுக்குள்ள சொன்னால், நான் இப்ப மாறிக்கிட்டு இருக்கேன், அது போதும். அந்த நாள் அவள் புரிஞ்சது, உடம்பு மாறினாலும், சமூகம் பேசினாலும், தன்னம்பிக்கை திரும்பி வந்தா வாழ்க்கையும் திரும்பி வரும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் காண்போம்.